அவங்க அடக்கியிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் ஆக்சுவலி பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், யார் யார் வீடியோ போடுறீங்களோ தயவுசெய்து சொல்ற தக்க ஆதாரம் வச்சு வீடியோ போடுங்க யூடியூபர். அதே மாதிரி எக்காரது கொண்டு வாடா போடா கெட்ட வார்த்தையில பேசாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு சும்மாவே ஆதாரத்தோடு பேசினாரு பொய் வதந்திகளை பரப்புகிறதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ளதாக தெரியும். வேற ஒண்ணும் பண்ணது இவங்க சட்டம் மட்டும்தான் இருக்கு, தண்டனை இவங்களால கொடுக்க முடியாது. இவங்க ஏறி விட்டா கூலி ஆளுகளை இது பண்ண முடியாது. யாரு போலீஸ்காரங்க, போலீஸ்காரங்களும் எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுக கார அடிமட்ட தொண்டனாலே எப்பேற்பட்ட உயரதிகாரர்கள் பயப்படுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்களுக்கு குற்றம் சொல்லி பிரச்சனை இல்லை. அராஜக ஆட்சி நடந்திருக்காங்க. அதனால அந்த அராஜக ஆட்சியில கடைசி மூலையில இருக்க ஒரு தடை தொண்டன் கூட, அடிமட்ட தொண்டன் கூட திமுக காரண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சொன்னாரு பயப்படுவாங்க. யாருமே போலீஸ்காரங்க பயப்பட மாட்டாங்க, சரிங்களா? அவங்களுக்கு என்ன பயனா, தன்னை அவங்க போலீஸ்காரங்க சாகுன்னு தெரிஞ்சுதான் செத்து போனாலும் பரவாயில்ல சொல்லிதான் அந்த வேலைக்கு வராங்க. என்ன அவங்களுக்கு அது பயமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு என்ன பயனா, கூட இருக்க குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிடுறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் யார் திமுக ஆளுங்க. அடிமேடு தொண்டை கூட நான் திமுக காரண்டா, நான் இந்த சொல்றேன், திமுக காரங்க பயந்து போய் உங்க தொண்டர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு போடுவாங்க. அது அவங்களுக்கும் அந்த பயம் தான், அவங்க குடும்பம் இருக்குன்னு. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் உங்களுக்கு திமுக போட மாட்டாங்க, எழுதி நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தெரியும் அதாவது ஆட்சின்னு. திமுக காரன் தொண்டரான் தான் வேற வழி இல்லை. அவன் போடலன்னா அவனுக்கு கழுத்து எடுத்துவீங்க, அவன் குடும்பத்தையே எடுத்துவீங்கன்னு அவன் போடுவான், சரிங்களா? எக்காரத்து பண்ணி 2026 லட்சம்ல காசுக்கு அவனை பொருள் வாங்கிட்டு ஓடுப்பாரு. இப்ப இந்த வீடியோ இருக்குன்னா நீங்க என்னதான் குத்துட்டாலோ சில வழக்கறிஞர்கள் நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, தடை போடுங்க. என்ன திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிபதி GR சாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் பரப்புவதாக கூறி அதற்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்ததாக பாஜக வழக்கறிஞர். உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல? என்ன ஒரு ஜட்ஜை கேள்விப்பட்டீங்களா? இது ஆக்சுவலி ரிட் போட்டிருக்காரு. என்ன ஒரு குற்ற வழக்கு போட்டு பொய் பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி கட்சி இருக்குல்ல, கூட்டணி கட்சியில குடும்ப அரசியல் இருக்குல்ல, இன்ப நதி துன்ப நதி புறத்து போற ஆளுங்களுக்கு அவன் தான் தூக்கில் வைக்கிற மாதிரி கிரிமினல் கேஸ் பண்ணும். ஜட்ஜு இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு அறிவில்லையான்னு சொல்லிட்டு செத்து போன யாரு திருடில வந்தார்ல அவரு, பிளஸ் இப்ப இருக்காருல ரயில்வே திருடிட்டு போறவர் அவரு, துணை சிஎம் யாரு நம்ம ஐடி கம்பெனில வேலை வச்சிருந்தாரு, ஐடி கம்பெனி வேலை இல்லை ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு அவரு, அப்புறம் இன்ப நிதி, அப்புறம் துன்ப நிதி, அப்புறம் குடும்ப நிதி, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தூக்கி இல்லாக்கிற மாதிரி ஜட்ஜை அவர் கேவலப்படுத்துறது நீங்க தாண்டா தூண்டிட்டு பண்றீங்க. அதனால உங்களை தாண்டா தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் வதந்திகளை பரப்பாயின்னு சொல்றவனே ஜாஸ்தி பொய் சொல்லிட்டு இருக்கான். என்ன நான் உங்க துணை சிஎம் சொல்ல சிஎம் துணை சிஎம் எல்லாம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, சரிங்களா? அப்பேற்பட்ட ஐடி கம்பெனி இருந்துச்சு. அவரெல்லாம் துணை சிஎம் இல்ல, பல நாட்டுக்கு அதிபதியா இருக்கணும். கேவலம் துணை சிஎம் இருக்காரு. அவெல்லாம் பல அதிபரா இருக்கும் பல நாட்டுக்கு, ஒரு நாட்டுக்குல. அந்த அளவுக்கு அறிவு இருக்குங்க. ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாரு, 1000 பேருக்கு வேலை கொடுத்துருந்தாரு, சரியா? சொல்ற உங்களுக்கு நீங்க என்னதான் ஒரு உண்மைகள் பல நாள் இருந்தாலும் திருடு, பல நாள் திட்டு ஒரு நாள் வெளில விடுங்க. அது மாதிரி உண்மைகள் யாராச்சும் ஒருத்த நாளைக்கு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி பாஜக வழக்கறிஞர் ஓன சாய்புறீங்க, பாஜக சப்போர்ட் பண்றாங்க. ஏண்டா வழக்கறிஞர் அப்ப சொல்லுங்கடா, உங்க அரசு வழக்கறிஞர்ல இடைக்கால உத்தரவு வாங்கினது இடைக்கால உத்தரவு, ஏன்னா நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு தான். மேல்முறையீட்டுல தாவேகா வாங்கினது வெறும் இடைக்கால உத்தரவு, நிரந்தர உத்தரவு கேரளமா போய் சொல்றாங்க. அவன்லாம் உங்க அரசு வழக்கறிஞர், நீங்க திண்ணிட்டு தான் பண்றீங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது நியாயமா வழக்கறிஞர் இருப்பாங்களா? சொல்றேன், துப்பிடுன்றதை போயிருங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க.